சொல்லுவாங்க ஒரு ஊருக்கான அடையாளம் என்ன, அங்க இருக்கிற மானுமெண்ட்ஸா இல்லை அங்க இருக்கிற பில்டிங்ஸா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அந்த ஊர்ல படிச்சு அந்த ஊருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிற அந்த ஒரு ஸ்டூடெண்ட், அந்த ஊர்ல வாழ்ந்த ஒரு நபர் போதும், இந்த ஊர்ல இருந்து வந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில எனக்கு இனி பொன்னேரி அப்படின்னா அதுக்கான அடையாளம் யூனிட்டி ஸ்கூல் தான். ஏன்னா இதை நான் மேடை பேச்சுக்காக சொல்லலை. வழக்கம் போல வந்தோமா, நல்லா காஃபி சாப்பிட்டோமா, ஆடுறதை பார்த்தோமா, ரசிச்சோமா, போனோமா, அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் நிஜமாக சொல்கிறேன், ஒரு ஸ்கூலில் ஒரு நாளில் கெஸ்ட்டாக வந்தாலே நிறைய விஷயங்களை பார்த்து ரசித்து கற்றுக்க முடியும் அப்படின்னா இங்கே படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, எல்லா பேரண்ட்ஸும் சரி ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தோணுது. அங்கே சிட்டியிலேருந்து இவ்வளோ தள்ளி இங்கே ஏன்னா நான் என்னோடய ஸ்கூல்லையோ இல்லை இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் போய் பார்த்த காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லையோ இவ்வளோ க்ரியேட்டிவான ஏவிஸ்லாம் கூட நான் பார்க்கல. ஒரு டான்ஸுக்கு பின்னாடி ஒரு தீமு, அது ஸ்டூடெண்ட்ஸே கோரியோகிராஃப் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கோரியோகிராஃப் பண்ண கோரியோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இதுக்காக எல்லாத்தையும் பாடுபட்ட டீச்சர்ஸாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே செய்யறத விரும்பி செஞ்சால் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக இருந்தது. இந்த நாளில் இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பிக் பாஸ் போன போது நான் அங்கே சொல்லியிருப்பேன், எனக்கு அங்கே போகிறதே ஒரு அனுபவம்காக தான் அப்படின்னு. இந்த ஒரு நாள் எனக்கு ரொம்ப அழகான ஒரு அனுபவமாக இருந்தது. என்னை இங்கே அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.